அவை ஆள்கின்ற ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என் முதற்கண் வணக்கம். நான் காலோ லோகித் குமரன் 5ஆம் வகுப்பில் பயிலும் மாணவன். நான் ஆனூர் வித்யாலயா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கின்றேன். இன்று எனக்கு வழங்கிய தலைப்பு இராணுவம். முதலில் இராணுவம் என்றால் என்ன? இராணுவம் என்பது ஒரு நாட்டின் இறையாண்மையை பேணுவதும் அந்த நாட்டினுடைய எல்லைகளை பாதுகாக்கவும் உருவாக்கப்பட்டிருக்கும் ஒரு ஆயுதமேந்திய படையாகும். இந்திய இராணுவம் உலக தலைசிறந்த இராணுவங்களிலேயே 2ஆம் இடத்தில் உள்ளது. இதில் 3 பிரிவுகள் உள்ளனர். அது ஒவ்வொன்றும் என்னவென்றால் வான்படை, நீர்ப்படை, நிலப்படை போன்ற 3 பிரிவுகளை கொண்டுள்ளது. இந்த இந்திய இராணுவ படை ஒரு தன்னார்வ படையாகும். ஏனென்றால் விரும்புவோர் வந்து இணைந்து கொள்ளலாம். இந்தியா சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகே இந்திய இராணுவம் என்று பெயர் பெற்றது. இதில் 1,40,43,921 வீரர்கள் உள்ளனராம். ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு சட்டம் உண்டு. அது என்னவென்றால், அந்த நாட்டிற்கேற்ற இராணுவ வீரர்கள் கிடைக்கவில்லை என்றால் குடும்பத்திற்கு ஒருத்தர் முன்வந்து அந்த நாட்டை காப்பதற்கு இராணுவத்தில் இணைய வேண்டுமாம். ஆனால் நமது இந்திய நாட்டுக்கு அது போன்ற சட்டங்கள் எதுவும் இல்லை. காரணம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? தன் தாய்நாட்டின் மீது கொண்ட பற்றாலே அதிக இராணுவ வீரர்கள் இராணுவத்தில் இணைவதற்கு ஆர்வம் காட்டுகிறார்கள். உலகிலேயே 6 ஆபத்தான அணுகுண்டுகளை ஒரே நேரத்தில் எடுத்து செல்லும் அளவிற்கு சக்தி வாய்ந்த ஏவுகணைகளை கொண்டுள்ளது நமது இந்திய அரசு. இந்தியா நம்முடைய பல சக்தி வாய்ந்த நாடுகளை இணைத்துக் கொள்கிறது. அதிலிருந்து தன்னுடைய திறமைகளை மேம்படுத்தி பல ஏவுகணைகளை கண்டறிகிறது. இந்திய நாடு துப்பாக்கி மற்றும் போர் விமானங்கள் போன்ற நவீன ஆயுதங்களையும் கொண்டு நாங்கள் எந்த சவாலானாலும் எதிர்கொள்வோம் என்று தைரியமாக சொல்கிறது. நமது இந்திய இராணுவம் வலிமை, தைரியம் மற்றும் தேசத்திற்கான அசைக்க முடியாத வரவேற்பை கொண்டுள்ளது. இதற்கு ஒரே ஒரு குறிக்கோள் மட்டும்தான், தனது நாட்டின் மக்களை பேணுவது மட்டுமே அந்த நாட்டினுடைய குறிக்கோளாக உள்ளது. இந்த இளைஞர்களுக்காக நம்முடைய கவி ஞாயிறு தாரா பாரதி பாடிய காற்றுக்கு புதிய திசை காட்டு இளைஞனே என்ற வரிகளை உங்களுக்கு கூறி நிறைவு செய்கிறேன். வீட்டுக்கு உயிர் வேலி, வீதிக்கு விளக்குத்தூண், நாட்டுக்கு கோட்டை மதில், நடமாடும் கொடிமரம் நீ, வானுக்கும் பூமிக்கும் வைக்கப்பட்டிருக்கும் ஏணி உண்மேனி, இலைப்பறியா நீ தேனி, திசை காட்டத் தெரியாத திண்ணை பேச்சுக்களை அசைவோட்டுக் கொண்டிருக்கும் அக்ரணையாய் மாறாதே. உன்னுடைய தேகத்தின் உறுப்புகளை வளர்க்கும் நீ உன்னுடைய தேசத்தின் உயர்வுக்கு செய்தது என்ன? சோற்றுக்கா உன்னுடம்பு, சோம்பலுக்கா நீ விருந்து, காற்றுக்கு புதிய திசை காட்டலாம் வா எழுந்து. புல்லின் நுனி மீதும் பூமி பந்தை நிறுத்தும் வல்லமை படைத்தவன் நீ, வரி புலியே வா வெளியே. உன் எடைக்கு முன்னே உமியடைதான் இமயமலை, உன்னடைதான் இன்று முதல் உலக நடை, எழுந்து நட. என் உயரம் இதுவென்று எழுந்து நில், அப்போது விண்ணுயரம் கூட உன் விழாவுக்கு கீழேதான். நன்றி. சென்ற வருடம் நான் இதே மகாத்மா காந்தி நற்பணி மன்றம் நடத்திய பொதிகை மேடையில் கலந்து கொண்டு பேசினேன். அதற்கு முன்னே நான் பள்ளிகளில் மட்டும் பேச்சு போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசுகளை வென்று கொண்டிருந்தேன்.